ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளினுடைய சிறப்பான இறைவார்த்தையினுடைய ஒளியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொது காலத்தினுடைய 23வது வாரத்தில் நாம் நின்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக விருந்து படைக்கிற அந்த அடையாளமான 3 வாசகங்களை நம் கண்முன் வைத்து நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். கண்டிப்பாக இந்த வாசகங்கள் 3ஐயும் வாசிச்சு தியானிக்கிறப்போ இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன். அதை சுவைத்து பார்க்கிறவங்களுக்கு நன்றாக புரியும். நீங்க வீட்ல 3 வாசகத்தையும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து அதை வாசிச்சு, இந்த 3 வாசகமும் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு அடையாளப்படுத்துது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். இது இறைவார்த்தை தேடல். அது உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தும். உண்மையான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அடையாளமாக அது அமைந்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு குடுகுடுப்பக்காரன் என்ன சொல்றான், ஜோசியக்காரன் என்ன சொல்றான், இதெல்லாம் கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆவலா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்துல ஆவல் இருக்க வேண்டும். இதை நம்ம உணர்ந்து கொண்டு பயணிக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா வெற்றி வெற்றி வெற்றி, எல்லாமே உலகத்தினுடைய எல்லா காரியமுமே வெற்றியை நோக்கி தான் பயணிக்குது. யாருமே நான் தோல்வி அடையணும் அப்படின்னு பயணிக்கிறது இல்லை. தோல்விக்கான சில விளக்கங்கள் நமக்கு கொடுத்துக்கிறோம். தோல்வி என்பது முடிவு அல்ல அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா உணர்வு அளவிலே பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்கணும். நான் போற காரியம் வெற்றி அடையணும், நான் போற வேலை நல்லபடியா முடிச்சுட்டு வரணும். எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த வெற்றிங்கிற வார்த்தையினுடைய ஒரு அடையாளம் வித்தியாசப்பட்டாலும் அந்த உணர்வு இருப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ கடவுள் கூட இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாரு? சவால்களை கொடுக்குறாரு, வழிகளை கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னா நம்ம வெற்றி அடையணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ உலகை வெற்றி கொள்வதற்கான வழி என்ன? நம்ம அந்த உலகுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். வாழ்க்கை, வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு இப்படி எதை வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். கடைசியில நம்ம வெற்றி அடையணும். இந்த வெற்றி என்பது எப்படிப்பட்ட வெற்றியை நம்ம இந்த இடத்துல பேசுறோம் அப்படின்னா, உலகம் ஒன்று, இன்னொரு பக்கம் கடவுள். இந்த உலகத்துல வெற்றி அடைய விரும்புகிறவர்கள் உலகத்தினுடைய லாஜிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. உலகத்தினுடைய லாஜிக் என்ன, உலகத்துல எப்படி ஜெயிக்கலாம், நிறைய பேர் நிறைய வழிகளை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அறிஞர் சொல்றார், எவ்ரி நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப் அப்படிங்கிறாரு. உனக்கு அடுத்த இருப்பவன் தான் உனக்கு ஓனாய் மாறி, நீ அவனை காலை தட்டி விட்டுட்டு அவனை அழிச்சிட்டு நீ முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி உலகம் காட்டுகிற பல வழிகளில் இது ஒன்று. இப்போ நம்ம சொன்னதை இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. இதை மாதிரி உலகம் நமக்கு வெற்றிக்கான வழிகளை கொடுத்துட்டே இருக்குது. நீ இப்படி போராடு, அப்படி போராடு அப்படின்னு. இன்னொரு பக்கம் கடவுளுடைய பார்வையில, கடவுளுடைய அந்த வார்த்தையிலிருந்து வெற்றிக்கான ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுகிறது. அப்போ கடவுள் காட்டுகிற அந்த வழியில போய் வெற்றி அடைவது, உலகம் காட்டுகிற வழியில போய் வெற்றி அடைவது. இப்போ இந்த உலகம் காட்டுகிற வழியில வெற்றி அடைஞ்சா என்ன கிடைக்கும்? உலகத்துல நமக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், நம்மளுடைய உயர்வு கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். கடவுள் பக்கமா நின்று நம்ம போராடி அவர் காட்டுகிற வழியில போய் ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தை தாண்டி நம்ம வெளியில போகும்போது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நம்ம வெற்றின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அப்போ அந்த வெற்றி முடிவில்லாத ஒரு வெற்றி, நிலை வாழ்வுன்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வெற்றி அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், வார்த்தையை ஆசீர்வாதம் நம்ம போடுறோம். வெற்றி, மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கிறது. அந்த வெற்றியை பெறுகிறவர்களுக்கு முடிவே இராது. இந்த உலகத்துல வெற்றி அடைகிறவங்களுக்கு முடிவு இருக்கு. நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க, பெரிய குத்து சண்டை வீரர், அவர் சண்டையிலலாம் நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்று இருக்கிறார். ஆனால் வயதாகி போய் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் இன்வாலிட் ஆயிடுறார். ஒரு ஒரு ஃபுட்பால் வீரர், ஒரு சாதனையாளர், இப்படி எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு தோல்வி முகாம், அவர்களுடைய வயது மூப்பு, இப்படி பல்வேறு சூழல், அவருடைய குடும்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க. கடைசியில் அவங்களுடைய தளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல யாரு போராட்டத்துல கடந்து போய் உலகத்துல போராடி கடவுளுடைய வழிகளை மட்டுமே கையை பிடிச்சு நடந்தவர்கள் வெற்றி அடைகிறாங்கன்னா அந்த வெற்றிக்கு முடிவே இராது. முடிவில்லாத ஒரு வெற்றி, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்குத்தான் கடவுள் நமக்கு வழிகாட்டுறார். இப்போ இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ள என்ன செய்ய வேண்டும் பாருங்க. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் வருது.
அல்லேலியா அல்லேலியா. திருப்பாடல் 119 135 சொல்லுது, உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இப்போ கடவுள் அவரது முக ஒளியை வீசுறாரு. அப்போ வீசி என்ன செய்யணுமோ, உன் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தரலும். அப்ப ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்பிக்கிறதுக்கு தான் இந்த வாசகத்தை கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சு கொண்டோம் அப்படின்னா சரியான வழியில் நடந்து நாம அந்த பக்கம் இருக்கிற வெற்றியை பெற போகிறோம். இப்ப இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத தொடாத. ஒரு வீடியோ வந்தது. ஒருத்தர் ஒரு ஒரு டாக் வளர்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டாக்குக்கு நிறைய ஒரு கறி, சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் வச்சு ஃபீட் பண்றாரு. ஃபீட் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. நான் வர வரைக்கும் டோன்ட் டச் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. அப்போ இந்த நாய்க்கு வாயிலேருந்து எச்சி ஊறுது. அந்த நாய் அந்த உணவை அப்படியே பார்த்துட்டே இருக்குது. பட் டாக் வாஸ் வெரி ட்ரெயின்டு டாக். அது என்ன செய்யல, அந்த உணவை போய் வாயை வச்சு அது சாப்பிடல. அது பொறுமையோட காத்து இருக்குது. ஒரு ஒரு ரொம்ப நேரம் கழித்து அந்த ஓனர் திரும்பி பார்த்துட்டு எஸ் ஈட் அப்படிங்கிறாரு. அது சாப்பிடுது. இப்போ இதை அவங்க எதுக்கு இதை போஸ்ட் பண்ணாங்க, அவர் நாயுடைய அந்த ஒரு ஸ்திரத்தன்மை எப்படி வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதே போல தான் நமக்கும் கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உடனே எடுத்து அதை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கலாம், நம்ம மகிழ்ச்சியா ஆயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தொடாத அதை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எதை தொடுன்னு சொல்றாரு, எதை தொடாதன்னு சொல்றாருங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அது தெரிஞ்சாதானே நம்ம சரியானதை செய்வோம், சரியானதை தொடுவோம், தப்பானதை தொடாம விட்டுடு நம்ம ஓரமா போவோம். இப்போ இன்னைக்கு எல்லோருமே எதையாவது செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. யாருடைய படிப்பினையை நான் ஃபாலோ பண்றேன், நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதை ஒட்டி தான் நமக்கான வெற்றி பரிசு இருக்குதா இல்ல தோல்வி பரிசு இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு குருவானவர் சொன்னார். அவர் குருக்களை பற்றி சில வருத்தத்துல ஒரு குருவானவர் இப்படி பண்றாரு, ஒரு குருவானவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி அவர்களுடைய குறைகளை எல்லாம் அவர் சுட்டி காட்டி வேதனைப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், நீ யாரை பார்த்து இங்க வந்திருக்கிற? நம்ம யாரை பார்த்து வந்தோம்? இயேசுவை கண்முன் வைத்து பயணிக்கத்தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அப்போ இயேசுவை கண்முன் வைத்து அவர் இப்படி பண்ணாரா? இப்ப இவர் பண்றாரு அவர் பண்றாருன்னா அவர் அந்த தவறை செய்வதற்கு காரணம் அவர்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் பலவீனமான ஒரு தளத்துல நின்று உலக காரியத்தை பிடித்து கொண்டிருக்கிறாங்க, குருவானவர்களாக இருந்தும் கூட. அப்ப நீ எந்த நிலையில் குருவானவராக இருக்க விரும்புற? இந்த பலவீனமான மனுஷனை பார்த்து அவர் பின்னாடி போக விரும்புறியா, அல்லது பலவானாய் இருக்கிற கடவுளை பார்த்து போக விரும்புறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அவரை நாங்கள் அனுப்பினோம். அன்புக்குரிய பிள்ளைகள், இன்னைக்கு இதே கேள்விதான், இதே ஒரு ஆர்கியூமெண்ட் தான் நம்ம முன்னாடியும் கடவுள் வைக்கிறார். அப்ப கடவுளிடத்துல உம்முடைய விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் அப்படின்னு சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும் போது, எதற்கு கற்பிக்கணும்? அது தெரிஞ்சாதான் நான் செயல்பட முடியும். அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியும். அப்போ வாழ்க்கையை, உலகை வெற்றி கொள்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு கடவுள் இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம சொல்றோம், ஆண்டவரை அறிதல். நோ தை லார்ட். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு முக்கியமான ஸ்லோகன். கடவுளை அறிவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பாருங்க, நிறைய விதத்துல கடவுளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. இல்ல ஒரு அடையாளத்தை பாருங்க, கடவுள் எதை அறிதல்னு சொல்றாருன்னு பாருங்களேன். ஆண்டவர் எரேமியா நூல் 22வது அதிகாரத்துல இறைவாக்கினர் எரேமியாவின் நூல் சொல்லுது பாருங்க, 1வது அதிகாரம். ஆண்டவர் கூறுவது இதுவே, யூதா அரசன் மாளிகைக்குள் செல், அங்கு இந்த செய்தியை சொல். இப்ப யூதா அரசன் இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டிருந்த, யாவே தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு அரசனிடத்துல இந்த செய்தி சொல்லும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை எளியோரின் வழக்கில் அவன் நீதி வழங்கினான், எல்லாம் நலமாயிருந்தது, என்னை அறிதல் என்பது இதுதானே என்கிறார் ஆண்டவர். எரேமியா 22:16. இப்ப 22:1 எங்க போய் இந்த செய்தி சொல்லுதுன்னு சொல்லிட்டோம். அது 16வது இறைவசனத்துல என்ன சொன்னாரு பாருங்க. ஏழை எளியோரின் வழக்கில் அவன் நீதி வழங்கினான், எல்லாம் நலமாயிருந்தது, என்னை அறிதல் என்பது இதுதானே. கடவுள் சொல்றார். இப்ப கடவுளை அறிவது என்பது நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுவது. வெறும் பலியை அல்ல, வெறும் பலியை நான் பலி செலுத்துறேன், பூசைக்கு போறேன், நான் போய் வழிபாட்டை நல்லா கரெக்டா செய்வேன், நான் சாமி கும்பிடுவேன், இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
நீதியோடு செயல்படுவதுதான் ஆண்டவரை அறிதல் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ரொம்ப அழகா அந்த அரச மக்களுக்கு அவர் எடுத்துரைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இறைவாக்கினர்கள் நூல்கள் வழியாக. அப்போ ஒரு ஒரு ஒவ்வொருவருடைய கடமையும் அதிகாரமும் சுயநலத்திற்காக அமையக்கூடாது. சமூகத்துல ஒரு நீதிக்கான ஒரு அழைப்பா இருக்கணும். இது இது வந்து இதுதான் படிப்பினை. இப்ப இது மாதிரி நிறைய இருக்குது பைபிள்ல. அப்ப கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்றாரு? இப்ப நான் ஒரு குருவானவரா இருக்கிறேன். நீங்க ஒரு மருத்துவரா இருக்கலாம். நீங்க ஒரு தொழில் முனைபவரா இருக்கலாம். நீங்க ஒரு கூலி வேலை செய்பவரா இருக்கலாம். நீங்க ஒரு கம்பெனியில உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியா இருக்கலாம். ஒரு ஆசிரியரா இருக்கலாம். ஒரு வங்கி பணியாளரா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தளத்துல நீங்க வேலை செய்துட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க எந்த தளத்திலிருந்து எந்த நீதியை வைக்கணும்? அப்போ கடவுள் என்ன நம்மகிட்ட கேட்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொலி நமக்கு சொல்லுது. அந்த வார்த்தைகளை பாருங்க. அவர் முகவொலியை உன் மீது வீசச் செய்து கட்டளைகளை உமக்கு கற்பிப்பாராக. அப்போ கற்பித்தரலும் ஆண்டவரேன்னு அவர் கேட்கிறாரு. அப்போ கற்றுக் கொடுத்தா தான் நம்ம வந்து ஆண்டவருடைய வழியில செயல்பட ஈஸியா இருக்கும். அப்போ பாருங்க, இந்த தத்துவம் நிறைந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் எரேமியா நூலிலிருந்து நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது, இறைவனின் அறிதல் என்பது நீதியோடு செயல்படுவது, நேர்மையோடு செயல்படுவது. வெறும் பக்தி மார்க்கத்துக்குள்ள நின்றுகிட்டு கடவுளுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா கடவுள் அதை நிராகரித்து விடுவார். நீ பக்திக்குள்ள இருக்கிறீன்னா அந்த பக்தி மார்க்கத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும், செயல்படணும். அப்போ ஒரு பக்தியுள்ள மனுஷன், கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ, இந்த பக்கம் நீதியோடு செயல்படலைன்னா அவர் இயேசுவினுடைய மிகப்பெரிய ஃபேனா இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய மிகப்பெரிய சாட்சி என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவரிடத்துல செயல்பாடு இல்லைன்னா அவர் வெற்றி பெற முடியாது. இயேசுசாமி மிக தெளிவாக சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. என்ன? என் பெயரால் பேய் ஓட்டுற, என் பெயரால் நீ இறைவாக்கு உரைப்ப, என் பெயரால் நீ எல்லா வல்ல செயலையும் செய்வ, ஆனா விண்ணகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதான்னு பார்த்துக்கோ, அது இல்லாம போயிடும். இதெல்லாம் இருந்து இது இல்லாம போயிடும். அப்ப எது செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஆண்டவருடைய அந்த உவமைக்கான அடையாளத்தை இன்னைக்கு நம்ம வந்து சிந்திக்கிறோம். நற்செய்திக்குள்ள போய் பாருங்களேன். இன்னைக்கு கடவுள் வந்து ஒரு உவமையை சொல்றார். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 25 33 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுல அதனுடைய இப்ப நான் பேசிட்டு இருக்கிற விஷயத்தினுடைய ஆழத்தை நீங்க பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்கு கடவுள் என்ன செய்ய சொல்லி தர்றாரு பாருங்களேன். சென்று கொண்டு இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது. அப்போ பொது மக்கள், பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்துட்டு வராங்க. அவங்க கிட்ட இயேசு திரும்பி பார்த்து அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. என்னிடம் வருபவர், என் பின்னாடி நீ சும்மா வராத, என்னிடம் உண்மையா நீ வரணும்னா என்ன செய்யணும்? தாம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. அப்போ என்னை பின்பற்ற, நான் காட்டுகிற வழியில வெற்றி அடையணும்னு நீ நினைச்சின்னா நீ எப்படி பின்பற்றணும்? என்னைய சீடனா இருந்துதான் பின்னாடி வரணும். சும்மா என் பின்னாடியே வந்தா உனக்கு ஏதாவது நல்லது கிடைக்குன்னு வந்தா நீ ஏமாந்துருவ. அப்போ சீடரா இரு. அந்த சீடத்துவத்துக்கான ஒரு அடையாளத்தை வச்சுட்டு சொல்றாரு, தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டார். இப்போ சிலுவைங்கிறது என்னங்கிறத அடையாளப்படுத்துறாரு. அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. உங்களுள் ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து பார்க்க மாட்டீங்களா? அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்? இம்மனிதன் கட்ட தொடங்கினால் நாள் முடிக்க இயலவில்லையே என்று எல்லோரும் ஏளனை செய்வாங்க. அதனால முதல்ல திட்டமிடு. அடுத்தது, வேறொரு அரசனோடு போர் புரிய போகும் இன்னொரு அரசன் என்ன செய்வான்? 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? 10,000 பேர் தான் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, அங்க 20,000 பேர் இருக்கிறாங்க, எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு யோசிக்க மாட்டாரா? அப்படி முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது அப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த 2 ஓமைகளையும் நம்ம உத்து பார்க்கிற பொழுது கடவுள் என்ன சொல்றாருன்னா, திட்டமிடுதல், எதை செய்யறது பாருங்க. ஒரு அரசனுக்குரிய மிக உயர்ந்த அடையாளத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார், ஓமையா வைக்கிறார். அப்போ ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு சீரியஸா உட்கார்ந்து யோசித்து முடிவெடுப்பாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் மிகவும் ஆவலோடும் மிகவும்
அச்சத்தோடும் மிகவும் ஒரு நல்ல உணர்வோடும் நம்ம என்ன செய்யணும், இதை போற போக்குல அப்படி இப்படி யோசிச்சுட்டு போறதுல இல்ல, உட்கார்ந்து மிக சீரியஸா நீ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஓமையை சொல்றார். இப்ப ஒரு வீடு கட்டும்போது சும்மா வந்து வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எவ்வளோ திட்டமிடுவாங்க. ஐயோ கல் வாங்கணும், மண் வாங்கணும், எவ்வளோ பணம் வேணும், எந்த இடத்துல கல் எடுக்கணும், எந்த இடத்துல மண் எடுக்க, பாருங்க எவ்வளோ யோசனைகள் அது உள்ள இருக்கு. அப்போ நீங்களும் இந்த வெற்றியை, கடவுள் கொடுக்க போகிற இந்த வெற்றியை சும்மா போற போக்குல கோயில்ல போய் ஒரு பிதாசுத்தன் போட்டுட்டு அப்படி சாமி கும்பிட்டு 2 மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுட்டு ஒரு மாலையை போட்டுட்டு ஓகே ஆண்டவரே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டா கிடைச்சிருமா அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவு அழுத்தமா அந்த செய்தி சொல்லி தராரு பாருங்களேன். அதனால நீ உட்கார்ந்து உன் வாழ்க்கைய வெற்றிக்கான அந்த தளத்துல எடுத்துட்டு போறதுக்கு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். அப்ப அந்த திட்டமிடுதல்ல எதை நீ விடணும், எதை நீ வச்சுக்கணுங்கிறத ரொம்ப அழுத்தமா நீ முடிவு பண்ணி ஆகணும். இது உண்மையிலும் உண்மையான ஒரு விடுதலைக்கு உன்னை கூட்டிட்டு போக போறது அப்படி சொல்லி கடவுள் வந்து நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய மிக ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். ஒரு பெரிய சக்தியை வந்து எதிர்கொள்ளுகிற போது ஒரு மனிதன் வந்து தம் வரம்புகளை எல்லாம் உணர்ந்து சரியான முடிவு எடுக்க வேண்டும். ஒரு பெரிய சக்தி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விடுதலை என்பது ஏதோ இந்த உலகத்துல நான் வாழ்ந்தேன்ப்பா, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த இடத்துல போராட, நாளைக்கு என்ன வாழ்க்கை ஆண்டவர் சொல்லிக்காரு, எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு போறதுல இல்ல. மாறாக இதை குறித்து நம்ம கவலையோடு பயணிக்க வேண்டும். என்ன செய்யறது? இப்ப நான் மட்டும் வெற்றி அடைஞ்சா பத்தாது, என் பிள்ளைகளும் மோட்சத்துக்கு போகணும், கடவுள் கொடுக்கிற அந்த வெற்றியை பெறணும், என் கணவர் பெறணும், என் மனைவி பெறணும், என்னுடைய சக சகோதர சகோதரிகள் வெற்றி அடையணும், அவங்களும் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்ற உள்ளம் இருந்தா அந்த உள்ளம்தான் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு உள்ளம். அந்த உள்ளம் நமக்கும் வேணும். நம்மளையும் நம்ம காப்பாத்திக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தவறான செயல்பாடுகள், தங்களை அழித்துக் கொள்கிறேன், என் உடம்புன்னு அழிச்சுக்கிறேன் அப்படி சொல்றாங்க. நம்ம மேலேயே நமக்கு இரக்கம் காட்ட முடியலன்னா நம்ம எப்படி மற்றவங்க மேல இரக்கம் காட்டுவோம்? இன்னைக்கு நிறைய ஆண்கள் என்ன செய்யறாங்க, ஓடி ஓடி உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட வரதில்லை, தங்கள் உடலை பேணி பாதுகாப்பதில்லை. பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக், திடீர்னு பார்த்தா ஒரு மரணம், ஒரு உடல் சோர்வு, உடனே மரணம். அப்போ அந்த இடத்துல அவர் உடம்பை பேணி காக்காம எதுக்கு இந்த உடம்பை நம்ம பேணி காக்கணும்? நான் என் குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டுகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் வேணும், நான் இருந்தாதான் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு அந்த மனிதர் உணர்ந்தால் தன் உடம்பை அவங்க பேணி காப்பாங்க. இரக்கத்தை தனக்கு முதல்ல காட்டணும். இரக்கத்தை தனக்கே காட்ட முடியாதவர்களால் எப்படி இரக்கத்தை பிறருக்கு காட்ட முடியும்? அப்போ நான் எனக்கு ஒரு போலியான வாழ்க்கையை நான் வாழுகிறேன் அப்படின்னா நான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதும் போலியாகத்தானே இருக்க முடியும். அப்ப பாருங்க எவ்வளவு ஆழமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதனாலதான் இயேசு வந்து இந்த உவமைகளை எல்லாம் சொல்லி நம்மை ஒரு போர் புரிய அழைக்கிறார். இது ஒரு போர். அதனாலதான் ஒரு போருக்கான உவமையை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறார். போரை விட மிகவும் ரொம்ப சீரியஸானது, போரை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவு இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்னா எதிரணியோட போராடிக்கிட்டே இருக்குது. காற்றிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் இந்த உடம்பு என்ன செய்யுது, போராடி போராடி வெளியில தள்ளி நன்மைகளை மட்டுமே உள்ள வச்சுக்கிட்டு அது போராடி கொண்டுதான் இருக்கிற. தண்ணி குடிக்கிறோம், உடனே இன்ஃபெக்ஷன் ஆகுது, கிருமி உள்ள வந்துருச்சு. இப்ப என்ன செய்யுது, உடம்பு உடனே போராடுது, தும்மல் வருது, சளி பிடிக்கிறது. இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? உள்ளுக்குள்ள ஒரு தீயவன் வந்துட்டான், ஒரு எனிமி வந்துட்டான், அவன் உள்ள போகக்கூடாது. உடனே அந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகிடுது, உடம்புல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற தண்ணி உடனே சளியாக மாறுகிறது, ஒரு கெட்டியான ஒரு திரவ பொருளாக மாறி அந்த இடத்துல அந்த கிருமிகள் டிராவல் பண்ணாதபடி அதை சரண்டர் பண்ண வைக்குது. பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து கெட்டதுன்னு நினைக்கிறோம், வெளியில துப்புறோம், ஏன்னா அதுல கிருமிகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த எதிர்த்து போராடுகிற ஒரு உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஜுரம் வருது பாடியில, ஃபீவர், நம்ம என்ன செய்யறோம், ஃபீவரை நிப்பாட்ட பாக்குறோம். அந்த ஃபீவர் ஏன் வருது, நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கிருமிகள் வந்துருச்சு, அது வந்து சாகணும்னா உடம்பு ஹீட் ஆகணும்.
நார்மல் ஹீட்டை விட அந்த உடம்பு இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக மாறினா அந்த கிருமிகள் அதில் உயிர் வாழ முடியாது, அது செத்துரும். அதனால இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு சூட்டை வைத்து நமக்கு ஜுரத்தை கொடுக்குறது. நம்ம அதை போய் ஜுரம் அதை உடனே மாத்திரையை போட்டு அதை சரி பண்ண பார்க்குறோம். டாக்டர் வந்து ஜுரத்தை நிப்பாட்ட பார்க்க மாட்டார், அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எடுத்து விடுவார், ஜுரம் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. பாருங்க எவ்வளவு தூரம் நம்முடைய உடலையும் நம்மை சுற்றி நடக்கிற காரியத்தை எல்லாம் பார்க்குற போது ஒரு போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஆன்மாவுக்கும் ஒரு போர் ஒன்று வேணும். அந்த போர் தான் தீமைக்கும் நன்மைக்குமான ஒரு போராட்டம். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிள்ளைகளை. இந்த அருமையான நாளில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். விடுவித்துக்கொள். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கனவு கண்டார். அந்த கனவை வந்து என்கிட்ட சொன்னார். என்னன்னா அவர் வந்து உயிரோட அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு அவரை புதைச்சிடறாங்க. புதைச்ச உடனேயும் அவர் அந்த பொட்டிக்குள்ள வச்சு மூடிட்டாங்க, எல்லாம் மூடிட்டாங்க. கனவு, இது கனவு. அப்போ அவர் என்ன செய்யறாரு, முழிச்சிட்டாரு. முழிச்சு பார்க்குறாரு, அந்த ஒரு 4 பொட்டிக்குள்ள, அந்த பொட்டிக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள அவர் புதைக்கப்பட்டு கிடக்கிறாரு. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் புரண்டு போராடுகிறார். அந்த இடத்த குத்துறாரு. அந்த ஒரு போராட்டத்தை அவர் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டார். அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு, இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்தோம். ஆனால் இந்த உணர்வு, அவர் அதை சொல்லும் பொழுது அவருடைய மனதுல, அவருடைய முகத்துல ஒரு மரண பயத்தை பார்க்க முடிந்தது. ஒரு பயத்தை பார்க்க முடிந்தது அவருடைய உள்ளத்துல. ஃபாதர், அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருந்துச்சுன்னா என்ன நடக்கும் யோசித்து பார்க்கிற போது நமக்கே பயமா இருக்கு. நம்ம போய் ஒருவேளை அப்படி நம்ம யாராவது ஒருத்தரை புதைச்சிட்டாங்க, நம்மளை வந்து இறந்துட்டோம்னு நினைச்சு புதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம உயிரோட இருக்கிறோம் உள்ள. அப்போ எல்லாத்தையும் போட்டு உடைப்போம். ஆனா ஒன்றும் வெளியில வர முடியாது. நம்மளால புரண்டு கூட எந்திரிக்க முடியாது. நம்மளால மூச்சு முட்டும். இவ்வளவு பெரிய ஒரு ப்ரெஷர் பாருங்களேன். இன்னைக்கு எதுக்காக இதை நான் யோசித்தேன் என்றால், அவருடைய அந்த பயத்தை நம்ம பார்க்க முடிந்தது ஒரு புறம். இன்னொரு புறம் அப்படி ஒரு சூழல் அமைந்தா அந்த நபருடைய போராட்டம் என்பது எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த உயிருக்காக காற்று எடுக்க முடியல, உயிர் வேற போராடுது, அங்க இருக்கிற ஏதாவது எறும்பெல்லாம் கடிக்கும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற தீமையினுடைய அதிகாரங்களும் இதே போலத்தான் நமக்கு ஒரு நன்மையை காட்டுவது போல, நன்மையை செய்வது போல பாவத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் நம்ம ஒரு 4 பொட்டிக்குள்ள போட்டு நம்மளை மூடி வச்சுட்டு, ஆன்மா வந்து எழுந்திருக்க கூட முடியாதபடி அது நம்மளை முடக்கி வச்சு கிடக்குது. இன்னைக்கு அதுதானதான் கடவுள் என்ன செய்யறாரு, விடுவித்துக்கொள், ரிலீவ் யுவர் செல்ஃப். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உடமையெல்லாம் விட்டு விடாத எவரும் என் பின்னாடி வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சைவ சித்தாந்தாவில் நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், ஆணவ மலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது ஒரு இந்துயிசத்தில் இருக்கிற ஒரு பிரான்ச், அது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பிரான்ச். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஆணவ மலம். ஆணவ மலம்னா என்ன? உலக பொருட்கள் மீது பற்று, மனிதர்கள் மீது பற்று. இந்த பற்று இருக்கிறவங்களால எழுந்திருச்சு மோட்சத்துக்கு போக முடியாது, இறந்த உடனே மோட்சத்துக்கு போகாது. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த பூமியிலேயே சுத்த ஆரம்பிக்கும். அந்த உயிர் வந்து அந்த இடத்தை விட்டு பிரியாது. அப்படிப்பட்ட அது ஆணவ மலம், அது இழுத்து வச்சிருக்கும் பூமியில. அந்த பிள்ளைகளை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கும். அது மாதிரி நம்மளுடைய மனதும் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அது வெளியில போகணும் அப்படின்னா, இந்த காரியம், ஆண்டவர் சொன்ன அந்த காரியம், விட்டுவிடாத, இதுல எதையும் விட்டுவிடாத எவரும் என்னுடைய சீடராய் இருக்க முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு வெற்றி கனியை பறிப்பதற்கான வழிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றதில்லை. கடவுள் எதையெல்லாம் நம்ம இந்த உலகத்துல தேவையற்றதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு கடவுளுடைய பிரசன்னத்துல நம்ம உயிருள்ள உண்மையுள்ள பிள்ளைகளா நம்ம பயணிக்கணும். இந்த 4 பொட்டிக்குள்ள அடைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு நிலையில நம்ம ஆன்மா இருந்ததுன்னா அது எவ்வளவு போராடும் பாருங்களேன். இப்ப நீங்க நிறைய பேருக்கு கவலைகள், தேவையற்ற கவலைகள், சலனங்கள், போராட்டங்கள் ஏன் வருதுன்னா, இந்த ஆத்துமா ஃப்ரீயா இல்லை. இந்த ஆத்மா வந்து சுதந்திரமா அது பயணிக்க முடியாம தவிக்குது. அப்ப போராட்டங்களுக்கு மத்தியில அந்த ஆத்மா சிக்கி தவிக்குது. அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், கடவுள் பாதத்துல வந்து உட்காரு, எது தேவையில்லையோ அதை தூக்கி எறி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். 2வது வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், திருத்தூதர் பவுல் வந்து பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதினது தான் இன்னைக்கு 2வது வாசகம். அவரு ஒரு அடிமையை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார்.
இது ஏதோ ஒனேசிமுக்காக அவர் சொன்ன ஒரு விஷயமா நம்ம பார்க்க கூடாது. திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் 9 நம்மளுடைய அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவசனத்தை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஒனேசிமுக்கு பவுலடியார் வந்து இரக்கம் காட்டுறாரு, அவருக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அப்படிங்கிறத விட ஒரு அடிமை என்கிற அடையாளத்தை உடைக்கிறார். அப்போ நமக்குன்னு ஒரு 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 சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஓட முடியாது. கடவுளுடைய பெயரால நம்ம எல்லாரையும் அன்பு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அன்புல அடிமை இவன் வந்து கூலி இவன் வந்து எனக்கு கீழ்ப்பட்டவன், இவன் வந்து என் காலடியில உட்கார வேண்டியவன் இல்ல. இந்த இடத்துல தான் நம்ம வந்து சாதிய பாகுபாடுகள் எல்லாம் உடைக்கிறோம். இந்த பாகுபாடுகள் அது எந்த உருவத்துல வந்தாலும் சரி, அது வந்து சாதியத்தினுடைய அடிப்படையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு கட்டமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த சாதியத்தினுடைய அடிமைத்தனமே இன்னொரு கூட்டத்தை அடிமைத்தனமாக மாற்றக்கூடிய நிலைகளையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேறு ஒரு தேசத்திற்கு, வேறு ஒரு ஊர்களுக்கு போகிற போது வேறு விதமான அடிமைத்தனத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதனால இது ஏதோ ஒரு இடத்துல இதுதான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாதபடிக்கு அடக்குமுறைகளும் ஆளுகிற அந்த அடுத்தவங்களை வந்து கீழே அமைக்கி ஆளக்கூடிய ஒரு மனநிலையும் எல்லாரிடத்திலும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நிலையில தான் இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு சாட்சியா நிற்கிறாரு. இயேசு அடிமையா வந்தார். எதுக்குன்னா நம்ம யாரும் அடிமையா இருந்துடக்கூடாது என்பதற்காக நம்ம எல்லோரையும் சகோதரர்கள் என்று சொன்னாரு. அவர் வந்து he called everybody brother. அதான் சொல்றாரு, தந்தை வந்து தன் திட்டத்தை யாருக்கு வெளிப்படுத்துவாரு? மகனுக்கு வெளிப்படுத்துறாரு. மகன் யாருக்கு வெளிப்படுத்துவாரு? நண்பர்களுக்கு உங்களை நண்பர்கள் என்று நான் அழைக்கிறேன் சொல்றாரு. பணியாளர்கள் என்று அல்ல. பணியாளர்களுக்கு தெரியாது தலைவன் என்ன செய்ய போறான்னு. நண்பர்களோட தான் இந்த தலைவன் வந்து பகிர்ந்து கொள்வார். அதனாலதான் இயேசு சாமி அழகா சொல்றாரு, உங்களை நண்பர்கள் என்று நான் அழைக்கிறேன். அப்போ நீங்களும் எப்படி இருங்க? நண்பர்களா இருங்க. உங்களுடைய உறவு முறைகளை அந்த நண்பர்கள் என்கிற வட்டாரத்துக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க வந்து நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு என்கிற அந்த பாகுபாடுகளை எல்லா இடத்துலையும் தவிர்த்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த பாகுபாடுகளுடைய எண்ணத்தை நம்ம பார்க்கணும். அறிவால, பணத்தால, எல்லாத்துலயும். குருமடத்துல படிச்சு கொண்டிருந்த போது ஒரு சகோதரர் ஒரு நாள் ஒரு ஷேரிங் ஒன்று பண்றார். அதாவது எதுக்கு இந்த பாகுபாடினுடைய அடையாளத்தை நான் வந்து உங்களுக்கு உணர்த்த இதை சொல்றேன். அவர் வந்து ஏதோ ஒரு இது மாதிரி 2 முறை நடந்தது எனக்கு. ஒரு ஒரு சகோதரர் வந்து அன்னைக்கு ரிஃப்ளெக்ஷன், அவருடைய டர்ன், ஏதோ ஒன்றை பேசுகிறார். அது எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளும் ஒரே சம நிலையில தான் இருக்கிறோம். அவர் என்ன பேசுகிறார், யாரை குற்றப்படுத்துகிறார், யாரை வந்து அவர் ஏதோ ஒருத்தரை வந்து அந்த இடத்துல குறைப்படுத்தி பேசுவதை உணர முடிகிறது. என்ன பிரச்சனையை அவர் அந்த இடத்துல வைக்கிறார், எதுவுமே எனக்கு புரியல. இது ஒரு திருப்பலியில் நடந்த ஒரு சம்பவம். நான் முடிந்த உடனே, அப்போ போய் கேட்க முடியாது, நான் முடிஞ்ச உடனே அவரை நான் வெளியில பார்த்தபோது கேட்டேன், பிரதர் இது மாதிரி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கெல்லாம் இது புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல வச்சுட்டு போ அப்படின்னார். அந்த வார்த்தையை சொல்லி போ அப்படின்னார். எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது, வலி நிறைந்ததாக இருந்தது. ஒரு பக்கம் அவர் பேசினது அப்படி இருந்தாலும் கூட அவர் எதை அந்த இடத்துல பேச விளைந்தார் என்பது இன்னைக்கும் எனக்கு அது தெரியவே தெரியாது. பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த நபருடைய ஒரு தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட ஒரு அவருடைய அந்த அறிவினுடைய ஆற்றல், என்னால் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் அவர் பேசியது என்ன எனக்கு புரியாதது போல அங்கே எத்தனை பேருக்கு புரியாம இருந்தாங்க தெரியல, எத்தனை பேர் அவர்கிட்ட கேட்டாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய அந்த அறிவு வெறி என்று நம்ம சொல்றோம். அப்ப அந்த அறிவு வெறியை அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி அவர் என்ன செய்யறார், செயல்பட விரும்புகிறார். இதே மாதிரி இன்னொரு சகோதரரும் அந்த நம்ம படிக்கக்கூடிய அந்த குருமடத்திலே ஒரு சம்பவம் இதே போல நடந்தது. அவரும் இதே மனநிலையை வெளிப்படுத்தியதை நான் பார்த்தேன். இப்படியும் பலர் என்ன செய்யறாங்க, அறிவை வெளிப்படுத்தி தங்களுடைய அறிவினாலே அநேகரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அரசியல் சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க அரசியல் சமூகத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய மக்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறாங்க. அவர்களுடைய விருப்பத்தை தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கிற பொழுது இவர்கள் எதையும் இழக்க
தயாராக இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் பயணிக்கிறவர்கள் கடவுளுடைய சீடத்துவத்தில் இருக்க முடியாது. கடவுளை நம்ம உண்மையாகவே பார்க்க முடியாது. அதனால தான் முதல் வாசகம் பாருங்க, ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான செய்தியோடு சாலமனின் ஞான நூல் 9வது அதிகாரம் 13 18 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லுது பாருங்க, கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார், ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார், நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. ரொம்ப அருமையான ஒரு வாசகம் இன்னைக்கு முதல் வாசகம். இதை நீங்க உட்கார்ந்து ஆழமா நம்ம தியானிச்சு பார்க்கணும். மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது, அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி பாருங்க. நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. கடவுளுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருந்தா, ஏன்னா தந்தையினுடைய மகனினுடைய எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துறவர் தூய ஆவியானவர். அந்த ஆவியை தான் கடவுள் கொடுத்து நமக்கு இதையெல்லாம் புரிய வைக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை அவங்க சேர்த்திருக்கிறாங்க. உமது தூய ஆவியை அனுப்பாமல் இருந்தால் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்படைந்தனர். இந்த ஞானத்தை அருளுவது தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியை கொடுப்பது யாருங்க? அதைத்தான் இங்க இப்போ நம்ம உண்மையா உணர்ந்து கொள்ளணும். இந்த தூய ஆவி யாருடைய நிலையிலிருந்து செயலாற்றுகிறார்? இந்த பூமியை பொறுத்த மட்டும் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சார்பாக செயலாற்றுகிறார். அவர் இருவரிடமாய் வருவார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து செயலாற்றுகிறவர். ஆனால் இந்த பூமியை பொறுத்த மட்டும் இல்ல, தந்தை யாருக்கு கீழ்ப்படுகிறார்னா மகனுக்கு கீழ்ப்படுகிறாரு. மகன் இல்லாம தந்தை எதுவும் தனியா செய்ய மாட்டாரு. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இல்ல, மகன் தான் எல்லாமே தந்தைக்கு சான்று கொடுத்தவர். அதனால தந்தை மகனை சான்றுபடுத்துவதற்கு தந்தை தயாரா இருக்கிறாரு. அப்ப தந்தை மகனினுடைய மகனிடமிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய இந்த ஆவியானவரை மகன் வழியாகவே நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நம்ம இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்றோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த விவிலியத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும். வார்த்தையானவர் மனு உருவானார். இந்த வார்த்தை தான் நம்மோடு தங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்ப என்னோட எப்படி இருக்கிறார்? இந்த வார்த்தையில இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மக்களுடைய மிகப்பெரிய கவலையை பார்க்கிற போது என்னன்னா, எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. போய் பெரிய பக்தி முயற்சி செய்யறாங்க, போய் உருண்டு பிறண்டு எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த பைபிளை மட்டும் கையில எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய தோல்வியாக நம்ம ஒரு மனுஷன்கிட்ட பார்க்க முடியும். வார்த்தை சொல்லுது பாருங்க, லூக்கா நற்செய்தி 23:25 மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். சிலுவையில இயேசு அறையப்பட்டிருந்தது. ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தெரிந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். இயேசு சாமி சிலுவையில இருந்தபோது எல்லாரும் கேலி பண்றாங்க. ஆனா இயேசு தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் மாட்டிக்கிட்டாரு. எப்படி நான் இந்த கனவுல எப்படி ஒரு 4 அந்த அந்த பொட்டிக்குள்ள வைத்து நம்ம மூடி நம்மளை புதைச்சிட்டா எப்படி இருக்குமோ அதே போல ஒரு சூழல் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இவர் உலகத்தையே விடுவிப்பதற்காகத்தான் தன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தி கிடக்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியல. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த இயேசுவை போல இந்த உலகத்துல நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு, பவுலடியார் சொல்றாரு, நீ பெரிய பெருமைக்குரிய இதுல நிக்காத பிலமன், அடிமை அவன் சகோதரனா ஏற்றுக்கோ, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கோ, அப்பனா உன் மண்டையில இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உடைச்சிட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றாரு. இந்த அடிமைத்தனம்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம ஒரு புதிய அரசை உருவாக்க போறோம் அப்படிங்கிறதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார் அவருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இயேசுவினுடைய மனநிலையை ஒத்தவர்களாக நம்ம வாழுகிற பொழுது குடும்பத்துல கணவன் மனைவியை ஏற்று அன்பு செய்ய குறையோட இருக்கிறாங்க. அன்பு செய்யறோமே, நான் 1-2 போட்டு நீ பாஸ் ஆனா என் மனைவி, நீ பாஸ் ஆனா என் கணவன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்கள் நீ எல்லாம் என்னுடைய கேட்டகரியில வந்தீங்கன்னா தான் என் பிள்ளை, இல்லாட்டினா என் பிள்ளை கிடையாது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் இன்னைக்கு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை குறைவுள்ள பிள்ளைகளாயிருந்துதான், குறையோடு இருக்கிற பிள்ளைகளை நம்ம அன்பு செய்துதான் அவர் கடவுள் என்கிற நிலையில உயர்ந்திருக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிற பாடம் தான்
உலக விடுதலைக்கான ஒரு பாடமாக இருக்க போகிறது. இன்னைக்கு எல்லாரும் நிறைய வழிகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லதை பேசுறாங்க, ஆன்மீகத்தை பேசுறாங்க. எல்லா ஆன்மீகமும் விடுதலை கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்து ஒருவருடைய ஆன்மீகத்தை தவிர. அதனாலதான் நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆன்மீகத்தை நீங்கள் படித்து உணர்ந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ள வாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றிருக்கிற நாமே இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர முடியலன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எப்படி வர முடியும்? அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆற்றலோடு நம்முடைய வாழ்க்கையில அவரை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இதுதான் சாட்சியப்படுத்துதல் அப்படி சொல்றோம். இன்னைக்கு எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க? ஏதோ ஒரு கோயில்ல நின்று ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், நான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. இந்த சாட்சிகள் எல்லாம் உண்மையான கடவுள் விரும்புகிற சாட்சிகள் அல்ல. கடவுள் விரும்புகிற சாட்சியம் என்பது நம்மையே வாழ்வாக மாற்றி கொடுப்பது. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றியை கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவெளிப்பாடு 5வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 இறைவசனங்களை நம்ம பார்க்கிறோம். அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டிருந்தது. அந்த முத்திரை முத்திரையிடப்பட்ட ஒரு ஏட்டுச் சுருள் மூடப்பட்டு இருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார்? யார் அதை உடைச்சி பிரிச்சு காட்டுறது, அது உள்ள இருக்கிறத காட்டுறது என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். ஒரு வானதூதர் கத்துறார், யார் இதை உடைப்பா அப்படின்னு. நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்து எவராலும் இயலவில்லை. மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது அப்படி சொல்லி சுருளேட்டை புரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையுமே காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதே அப்படி சொல்லிட்டு, அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். இப்போ வெற்றி பெற்றவரால தான் இது நடக்க போகிறது. அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். 9வது இறைவசனம், ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே, நீர் கொல்லப்பட்டீர். வார்த்தையை பார்த்தீங்களா? கொல்லப்பட்டீர். கொல்லப்பட்ட பொழுது கேலி செய்தாங்க. ஆனால் அந்த சாவு, அந்த இழப்பு, அந்த விட்டு கொடுத்தல், அதுதான் விடுதலையை கொடுத்தது. உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். அதனால அந்த 7 முத்திரையை உடைக்கிற ஒரு வல்லமை உடைய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அடையாளம் அதுதான் கொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி என்று திருவெளிப்பாடு மிக அழுத்தமான ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்குது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடையாளத்தை புரிந்து இயேசு கிறிஸ்து என்ன வழிகாட்டுகிறார். சும்மா இயேசுவை ஒரு மானசீகமான தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அல்ல, அல்லது எல்லா மதத்தினருக்கும் ஒரு மதம் என்கிற அடையாளம் உண்டு, எனக்கும் ஒரு மதம் என்கிற அடையாளம் வேண்டும். ஸோ நான் ஒன்று எழுதிப்பேன், கிறிஸ்டியன் என்று எழுதி கொள்வேன். என் வீட்டில் நான் படங்களை வைத்து கொள்வேன். நான் ஏதோ ஒரு வழிபாட்டுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை அது என் கடமை, போயிட்டு ஒரு வாரமாக நின்றுட்டு வருவேன். இது எல்லாத்தையும் விட நான் ஆண்டவருக்குள் பயணிக்கிறேனா, அதாவது ஆண்டவரை தாங்கி பயணிப்பது, அதான் ஆண்டவருக்குள் பயணிப்பது. ஆண்டவர் என்னிடமிருந்து வெளிப்படுகிறாரா? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, நீதியோடு நான் பேசுகிறேனா? நீதியோடு நான் பேசுகிறேனா? ஒரு இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம யோசிக்கணும். பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு நீதி, உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு நீதி, ஒரு இரக்கம். நீங்க உங்க சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் கடவுளுடைய அந்த சீடத்துவத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? அல்லது பொருட்கள் மீதும் ஆட்கள் மீதும் நான் அபரிவிதமான ஆசை கொண்டு பாவத்தினுடைய அந்த நிலையை இறுக பற்றி கொண்டிருக்கேன். பாவம் என்பது வேற ஒன்றுமே இல்லை, கடவுளுடைய அன்பை புறக்கணிப்பது, அவ்வளவுதான். பொருள்கள் மீது இருக்கிற அன்பை அதிகப்படுத்துவது, இதுதான் பாவத்தினுடைய மிக எளிமையான ஒரு விளக்கம். அப்போ நான் பொருள்கள் மீது இருக்கிற அன்பை குறைத்துட்டு, உலகத்தின் மீது இருக்கிற அன்பை குறைச்சிட்டு, கடவுள் மீது இருக்கிற அன்பை அதிகப்படுத்துவது தான் வெற்றிக்கான வழி. இதை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நம்முடைய நீதிக்குரிய செயல்களால் வெளிப்படுத்துவது. அதனால எதை நம்ம ஆண்டவருக்காக விட்டுட்டு கடவுள் பின்னாடி நம்ம நிற்க போறோம்? இதுதான் நம்முடைய சீடத்துவத்திற்கான அழைப்பு. அப்ப நீங்க அந்த சீடத்துவத்துக்குள்ள வரணும்னு கடவுள் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. இதை உணர்ந்து நீங்கள் பயணித்து பாருங்க. உலகை வெற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். உலகை வெற்றி கொள்வதற்கான வழி என்ன? இதை தேடுவதற்கு நம்ம வாழ்க்கை பயணத்தை துவங்குவோம். கண்டிப்பாக தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிறோம் என்றால் அது உலகத்தினுடைய பொருள்கள் மீது நாங்கள் எங்களுடைய முழு பற்றையும் வைத்திருப்பதனாலே அதை எல்லாம் விடுத்து உம்மை பற்றி கொள்ள ஞானத்தையும், நீர் கொடுக்கிற கட்டளைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன் வழியாக உம்மை நேர்மையோடும் நீதியோடும் உமக்கு சான்று பகரவும் எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். இதன் வழியாக நாங்கள் உம்முடைய சீடத்துவத்தில் நிலைத்திருக்க எங்களை நீரே ஞானத்தோடு வழி நடத்துவீராக. இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.